அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்னைக்கு பேச எடுத்த டாபிக் வந்து டாபிக்னு சொல்ல முடியாது. ஒரு 4, 5 விஷயத்த பத்தி பேசலான்னு இருக்கேன். என்னென்னன்னா, கிரிட்டிசைஸ் பண்றது, மாக் பண்றது, ரிடிக்கூல் பண்றது. அதாவது என்னன்னா, விமர்சனம் பண்றது, குற்றம் காண்றது, கிண்டல் பண்றது, பரிகசிக்கிறது, ஏளனம் செய்றது. இதெல்லாம் வந்து சிமிலர் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். இத பத்திலாம் நம்ம பார்க்கலாம். இத பத்தி என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, எப்படி வந்து அல்லாஹ் இத பத்தி குறிப்பிட்டிருக்காங்க குர்ஆன்ல அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் வந்து மூலாதாரம் என்ன அப்படின்னா, நம்பிக்கை குறைபாடு. கடவுள் மீது நம்பிக்கை குறைபாடு. ஏன் ஒரு விஷயத்த நம்ம விமர்சிக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ்க்கு தெரியும் எந்த விஷயத்த எப்படி நம்மளுக்கு நடத்தி குடுக்கணும் அப்படின்றது அல்லாஹ்க்கு நல்லாவே தெரியும். அல்லாஹ்வோட பிளான் படி தான் நம்ம எல்லாம் வாழ்றோம். ஸோ, நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நம்பிக்கையோட இருக்கோமோ அல்லாஹ் மேல, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இது வந்து அல்லாஹ்வோட செயல்பாடு அப்படின்ற ஒரு உள்ளட்சத்தோட, அந்த நம்பிக்கையோட இருப்போம். ஸோ, கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த சூழ்நிலையிலும் வந்து நம்பிக்கை இழக்க மாட்டாங்க. இந்த மாரி விஷயத்த பக்கம் போவே மாட்டாங்க. அவங்க வந்து முதலா வந்து அல்லாஹ்வ தான் நம்புவாங்க. இதுக்கு நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். முதல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மோசஸ். 26வது அத்தியாயத்துல 62வது வசனத்துல அவர் வந்து அந்த ஃபிரௌனோட அந்த பெரிய படையே அவங்கள துரத்திட்டு வரும். அவர் ஆல்மோஸ்ட் கடல்கிட்ட போய் நின்றுவாரு. அப்ப இருந்தும் இந்த சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே அப்படின்னு அவங்க வந்து சொல்றப்ப கூட, வாய்ப்பே இல்லை. என் ரட்சகர் என்னிடம் இருக்கின்றார். அவர் என்னை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அங்க வழியே இல்ல. நம்ம நெறைய சிச்சுவேஷன்ல வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். இதுக்கு மேல நம்ம எங்க போறது அப்படின்னு தெரியல. தெரியாத பட்சத்துல அல்லாஹ் ஏதோ ஒரு வழியில எங்கேருந்தோ வந்து நம்மளுக்கு ஒரு வழிய ஏற்படுத்தி குடுப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாரி நெறைய விஷயம் நம்மளுக்கு நடக்க தான் செய்யும். ஆனா, நம்ம அதுக்கு வந்து அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட இருப்போம். ஆனா நெறைய மக்கள் என்னன்னா, நம்பிக்கை குறைபாடின் காரணமா, அவங்க வந்து வெவ்வேறு விஷயத்த குறை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாள்ல இருக்க இன்னொரு மக்கள குறை சொல்றாங்க. இல்ல செல்வங்களையோ, பிள்ளைகளையோ, இல்ல அவங்க பண்ற தொழிலையோ, இல்ல அவங்க சுயத்தையோ குறை சொல்லிக்கிறாங்க. என்னால அத பண்ண முடியல அப்படின்ற ஒரு இது. ஆ அதெல்லாம் இருக்கு. பட் ஆனா இது எல்லாத்துக்கும் வந்து அல்லாஹ் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு அல்லாஹ் நம்மளுக்கு கத்துக் குடுப்பாங்க. கத்துக் குடுக்கறதுக்கு அல்லாஹ் போதுமானவரா இருக்கிறாரு. ஆ யூனுஸ் நபி பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஒர்க்க சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க அல்லாஹ். நீங்க இந்த மக்களுக்கு வந்து நன்னெறிய சொல்லிக் குடுங்க, உபதேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு இல்ல, இல்ல இவங்க வந்து அந்த மாரிலாம் இல்ல அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டாரு. அப்ப கூட வந்துட்டு அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, மீன் வயித்துக்குள்ள போட்டாங்க. மீன் வயித்துக்குள்ள போட்டதுக்கு அப்புறம், நம்பிக்கையோட அல்லாஹ் மேல இருக்க நம்பிக்கையோட மறுபடியும், மறுபடியும் வந்து அவங்க துஆ கேட்டுட்டே இருக்க போய் தான், அந்த மீன் வயித்துலேருந்து வெளிய வர முடிஞ்சது. நம்மளும் பார்த்தீங்கன்னா, நெறைய சிச்சுவேஷன்ல வந்து ஏதோ ஒரு இதுல வந்துட்டு, இப்படி பண்ணிட்டோமே, இப்படி இருந்துருச்சே அப்படின்னு சொல்லி நம்ம சுயம் மேல வந்து நெறைய விஷயம் நம்ம யோசிக்கிறோம். அது வந்து தேவையில்ல. அப்படி யோசிச்சு கூட அல்லாஹ் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு தராங்க. நம்ம நெறைய சோதனையில போய் அ இடர்பாடுல போய் இருக்கோம். அந்த டைம்ல வந்து அல்லாஹ் மேல இருக்க நம்பிக்கை தான் நம்மள வந்து அந்த சோதனையிலருந்து வெளிய வருது. எப்படி யூனுஸ் நபி அந்த மீன் வயித்துக்குள்ளேருந்து துஆ பண்ணி, அவ்வளோ அல்லாஹ் கிட்ட இறைஞ்சி அங்கேருந்து வெளிய வர்றாங்களோ, அதே மாரி நம்ம எந்த சோதனைகள்லயோ, ஏதோ ஒரு இடர்பாடுல இருந்தாலும், அல்லாஹ் மேல இருக்க நம்பிக்கைய வந்து நம்ம உயர்த்திட்டே இருந்தா, அதுலேருந்து வெளிய வர முடியும். இல்ல நம்ம வந்து குற்றம் கண்டு ஒவ்வொருத்தர இத இப்படி அப்படின்னு குறை சொல்லிட்டு இருந்தா, அ அது வந்து நம்மள அழுத்தி அந்த பிரச்சனைக்குள்ளேயே தான் அழுத்திட்டு போகுமே தவிர, நம்மளால வெளிய வர முடியாது. நம்ம மத்தவங்களுக்கு எடுத்துரைக்கிறது வேற, மத்தவங்க கிட்ட சஜஷன் கேட்கறது வேற. நம்ம வந்து இந்த மாரி விமர்சனம் பண்ணி, இதுல குற்றம் கண்டு, அதாவது நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு குற்றம் கண்டுபிடிக்கிறது வேற. இதனால தான் நடந்துச்சுன்னு ஏதாவது ஒரு மேல குற்றம் சாட்டுறதுக்காக பண்றது வந்து, அது சரியான விதமா இருக்காது. ஆ கடவுள் வந்து அ அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 39ல 7வது வசனத்துல குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னா, கடவுள் எந்த தேவையும் அற்றவர். அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது. தன் ஊழியர்களை தவறான முடிவு எடுப்பதில் அல்லாஹ் விரும்புவதில்லை. கரெக்ட்டு. திருத்திக் கொள்வர் நன்றியுடையவர்களாக அ நன்றியுடையவர்களாக நாம் முடிவெடுத்தால், அல்லாஹ் அதற்காக திருத்திக் கொள்கிறார். நம்ம நன்றியுடையவர்களா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆத்மாக்கள் அவரவர் பாவச் சுமைகளை அந்த ஆத்மாக்கள் தான் சுமக்கப் போகிறது. அப்புறம் கடவுளிடமே இருந்து திரும்ப இருக்கின்றது. அப்புறம் உள்ளார்ந்த எண்ணங்களை கடவுள் அறிகின்றார். இததான் அந்த வசனத்துல சொல்றாங்க. இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்க்கு வந்து நம்மகிட்ட எந்த தேவையும் இல்ல. நம்ம வந்து அல்லாஹ்க்கு வந்து அடிபணிஞ்சு, நம்பிக்கை கொண்டு, எந்த ஒரு தவறான முடிவையும் எடுக்காம ஏன்னா அல்லாஹ் வந்து நம்பிக்கையாளர்கள் வந்து எந்த தவறான முடிவும் எடுக்கிறத அல்லாஹ் விரும்புறதில்ல. அல்லாஹ் வழிகாட்ட போதுமானவரா இருக்கிறாரு.
ஸோ இந்த மாதிரி வந்து அல்லாஹ் உள்ளார்ந்த எண்ணங்களை அறிஞ்சிருக்காரு. நம்ம வந்து ஒரு நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு வந்து உள்ளார்ந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு மரம் தான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு மரம் இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் சின்ன செடியா இருக்கும் போது பூமியில வேரூன்ற போது என்னென்னவோ இடர்பாடுகள் வரும். ஆனா ஒன்ஸ் அந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப டீப் ரூட்டடா நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நம்பிக்கையை வந்து வளர வளர நம்ம நம்பிக்கை வந்து நம்மளோட வேரா எடுத்துக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா நம்ம அதை பாய்ச்சி எவ்வளவு விரிவா நம்ம கொண்டு போறோமோ, எவ்வளவு விஷயத்த நம்ம கத்துக்கிறோமோ, அந்த கத்துக்க கத்துக்க நம்ம மேல இருக்க விஷயம்லாம் வந்து பெருசாவே தெரியாது. ஏன்னா உள்ளட்சம் நம்மளுக்கு இருக்கு, அல்ல மேல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை நம்மளை வந்து வெவ்வேறு விஷயத்த வந்து பண்றதுக்கு உதவி உதவி புரியும். இப்போ வந்து வெவ்வேறு சோதனைகள் காத்தடிக்கலாம் மரத்துக்கு, நம்மளுக்கு எந்த சோதனைகள் வேணா வரலாம். நம்மளுக்கு பருவநிலை மாறலாம், இலை உதறலாம், பூக்காம இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா அப்படி இருந்தும் கீழே இருக்க வேர்ல இருந்து அதுக்கான சத்து வரும். வெயில் காலம் தண்ணியே இல்லை அப்படி இருந்தாலும் கீழே இருக்க சத்துக்கள் வரும். மழை காலம் நிறைய மழை பெய்யுது இருந்தாலும் தண்ணி எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணி பூமி வெளியே கொண்டு போயிடும். ஸோ அபரிவிதமா வரும்போதும் அல்லாஹ் வந்து அந்த நம்பிக்கை மூலமா அதை எப்படி வந்து அதை சார்ட் பண்ணி கொடுக்கணுமோ அல்லாஹ் அதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கம்மியான டைம்ல கடினமான சூழ்நிலையிலும் வந்து அல்லாஹ் நம்மளை வந்து அந்த நம்பிக்கை மூலமா நம்மளை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு அல்லாஹ் கூட்டு அந்த இடத்து கலந்து போறதுக்கு அல்லாஹ் உதவி புரியுறாங்க. இதை வந்து நாம உணர்ந்து நம்ம மற்றவங்களுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம உற்றார் உறவினருக்கும் எல்லாருக்கும் வந்து இதை சொல்லணும். எப்படி சொல்லணும்னா நம்ம டேரக்டா நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட ஒரு எண்ணத்தை விதைக்கணும். அவங்க எண்ணங்களை, ஒரு நல்ல நடத்தைய, கடவுள் மீது உள்ளச்சத்தை, அப்புறம் மறுமை நாள்ல நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னா நிறைய விஷயத்த பண்ணணுன்றத, உலக நடைமுறைகள் எப்படி இருக்கு, எது நிதர்சனம், இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா நம்ம சொல்ல சொல்ல நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை நம்ம உற்றார் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ சக சக ஊழியர்களுக்கோ இல்லை சக மனிதர்களுக்கோ நம்ம சொல்றப்போதான் அவங்களோட நம்பிக்கையை ரொம்ப நம்ம ஆழப்படுத்துவோம். அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு தெளிவு, எதுக்கு எதுக்கு நம்ம வாழ்றோம், என்ன பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன இருக்கு அப்படின்றத இதுல வந்து அவங்க நிறைய நல்ல நல்ல சிந்தனைகள் அவங்களுக்கு வரும். அவங்களுக்கு வந்து என்ன என்ன தேவையான விஷயத்துல நம்ம வந்து ஆர்வம் காட்டணும். ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்ம ஃபோன்ல சும்மா ஓப்பன் பண்ணாலே 1 hour போயிடுது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஆர்வம் காட்டாம எது நம்மளுக்கு தேவையான விஷயம், நம்பிக்கையை நம்ம எப்படி வந்து பலப்படுத்திக்கிறது. ஏன்னா நம்பிக்கை இருந்தாதான் நம்ம வந்து இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். கிண்டல் செய்யறது, மற்றவங்களை பத்தி ஏளனப்படுத்துறது, இல்ல ஏதாவது குற்றம் காண்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்படின்னா நம்ம நம்பிக்கையை வந்து அல்லாஹ்வின் பால் அந்த நம்பிக்கையை வந்து வளர்க்கறதுக்கு நம்ம அதை வந்து இது பண்ணணும். ஜும்மா பயான்ல ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாரு, எங்கேயாவது தொடங்கணும் நம்ம. ஏன்னா நம்பிக்கை இருக்கு இப்ப அல்லாட்ட. தொழுகையை வந்து அல்லாஹ் வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து தொழுவ மாட்டேன்றாரு, அப்புறம் ஒரு வேளை தொழுகிறாரு, 2 வேளை தொழுகிறாரு. அதுக்கெல்லாம் மூலாதாரம் என்ன அப்படின்னா நம்பிக்கை தான். ஃபர்ஸ்ட் தொழுவ ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் படிப்படியா அந்த நம்பிக்கை வளர்ந்து வளர்ந்து ஜக்காத்து கொடுக்குறாரு, நோம்பு பிடிக்கிறாரு, புனித யாத்திரை பண்றாரு, அப்புறம் திக்ரு பண்றாரு, அப்புறம் மற்ற நல்ல காரியங்கள்லாம் செய்யறாரு, நன்னெறியான நடத்தைகளுக்கு வந்து மற்றவங்களை தூண்டுறாரு. இதெல்லாம் வந்து இதுக்கான முழு முதல் ஆரம்பம் வந்து நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா பண்ணி அதுக்கேற்ற இம்ப்ரூவைசேஷன் நம்ம பண்ணிக்கணும். ஸோ அல்லாஹ் வந்து நம்பிக்கையாளர்கள் வந்து சொல்றது என்னன்னா, நீங்கள் பரிகசிக்க வேண்டாம் அப்படின்னு கட்டளை எடுத்திருக்காங்க. 49வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா நம்பிக்கையாளர்கள் பரிகசிக்க வேண்டாம். அதாவது என்ன, ஒரு நம்பிக்கையாளர் மற்ற சமுதாயத்தையோ ஒரு பெண் இன்னொரு பெண்ணையோ வந்து பரிகசிக்க வேண்டாம். ஏன்னா அவங்க வந்து ஒருத்தர் மற்றவரோட பெட்டரான ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது அவங்க வந்து இப்போ ஒரு சூழ்நிலையில இருக்காங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுது அப்படின்றதுனால அவங்க அந்த மாதிரி ஆள் நம்ம பிராண்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து நம்ம இப்படி அவங்க இப்படி அப்படின்னு சொல்றது சரியா வராது. ஏன்னா அல்லாஹ்க்கு தான் தெரியும் உள்ளார்ந்த எண்ணம் என்ன, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத வச்சு. ஸோ அதனால நம்ம அவங்க கேலி செய்யறது நம்மளுக்கு வந்து அது சரியான விஷயமா கிடையாது. ஏன்னா அந்த அந்த இதோட சப்டாபிக்கே பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாளர் உதாரணம் அமைக்க வேண்டும் அப்படின்னு தான் சப்டாபிக் இருக்கும். அதாவது என்னன்னா நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம், நம்ம வந்து ஒரு நல்ல உதாரணத்தை வந்து மக்களுக்கு எடுத்துரைக்கும். நம்ம எடுத்துரைக்கணும், நம்ம செஞ்சாலே போதும், மக்கள் அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ண போறாங்க. ஸோ அப்புறம் தானம் பண்றதை வந்து பரிகசிக்கிறத பத்தி எல்லாம் சொல்றாங்க. 9:57, 58, 79 2 வசனத்துல சொல்றாங்க. அதாவது என்னன்னா நம்பிக்கையாளர்கள் வந்து பணக்காரரான நம்பிக்கையாளர்கள் வந்து
கம்மியாக தானம் செஞ்சாலோ, இல்லை வந்து ஏழை நம்பிக்கையாளர் கம்மியாக தானம் செஞ்சாலோ அவங்கள வந்து விமர்சிக்கிறாங்க. இல்லை யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானம் கொடுத்தா அவங்க வந்து ஓகேவா இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு தானம் கொடுக்கலாம் அதை பற்றி விமர்சிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது வந்து அல்லாஹ்க்கும் அந்த நம்பிக்கையாளருக்கும் ஆனது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்ட்டு அவங்க அல்லாட்ட போய் பதில் சொல்ல போறாங்க. ஒருவேளை அந்த டைம்ல அந்த பணக்காரருக்கு வந்து ஏதாவது இதுல நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம், அவரால் அவ்வளவுதான் பண்ண முடிஞ்சிருக்கலாம். இல்ல இந்த ஏழை நம்பிக்கையாளருக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்கலாம், அதனால அவ்வளவுதான் பண்ண முடியும் அவங்களால. இல்ல அவ்வளவு பண்றாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இவ்வளவு ஏன் பண்ற அப்படின்னு கேட்கிற ஆளுங்களும் இருக்காங்க. ஏன்னா அல்லாஹ் மேல இருக்க நம்பிக்கை மூலம் அல்லாஹ் பண்ண வைக்கிறாங்க, அவர் பண்றாரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம அதுல போயிட்டு நம்ம விமர்சிக்க கூடாது. விமர்சிக்கிறவங்க இருக்காங்க, அதெல்லாம் வந்து நம்ம நம்பிக்கை அல்லாஹ் மேல இருக்க நம்பிக்கை மூலமா கடந்து போகணும். இன்ஷா அல்லாஹ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்னன்னா அந்த மோசஸ் வந்து அவரோட குருவை பார்க்க போவார். குருவை பார்ப்பாரு. பார்க்குற டைம்ல என்னன்னா அவர்கிட்ட சொல்லுவார், அவரே சொல்லுவார், குருவே சொல்லுவார் என்னன்னா வந்து நான் உங்கள் மீது அருளப்பட்ட அறிவிலிருந்து வழிகாட்டிலிருந்து சிலவற்றை நான் கற்றுக் கொடுக்கும் பொருட்டு நான் உண்மை பின்தொடரலாமான்ட்டு மோசஸ் கேட்குறாரு. அது நீ உன்னால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. இல்லை அல்லாஹ் இருக்கிற வேலை நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. யார் மோசஸ் வந்து ரிப்ளை பண்ணுறாரு. ரிப்ளை பண்ணிட்ட பிறகு அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. போகும்போது போட்டை ஓட்ட போட்டுடுறாரு, ஒரு பையனை கொண்டுறாரு, அதுக்கப்புறம் ஒரு செவ்வரை கட்டிட்டு கூலி கேட்காம போறாரு. அவருக்கு தேவைப்படுது, இருந்தாலும் கூலி கேட்காம போறாரு. இந்த ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் பார்த்தோன்னா ஐயோ ஓட்ட போட்டீங்களே, ஐயோ கொண்டுட்டீங்களே, ஐயோ செவ்வறு கட்டு கூலி கேட்கலையே, ஒவ்வொரு டைமும் அந்த பொறுமையில இருந்து அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு முழுமையான நம்பிக்கை இருந்துச்சுன்னா அல்லாஹ்வோட செயல்பாடுக்கு அல்லாஹ் ஒருத்தரை வச்சு வர செயல்பாடை வந்து நம்ம கொஸ்டின் பண்ண மாட்டோம். ஆனா வந்து அவர் கொஸ்டின் பண்றாரு. ஏன்னா மோசஸுக்கும் சோதனைகள் இருக்கும், ஏன்னா நபிமார்களுக்கும் சோதனைகள்லாம் இருந்திருக்கு, அவங்களுக்கும் படிப்பினைகள்லாம் இருந்திருக்கு. அந்த படிப்பினை மூலம் நம்மளும் கத்துக்கணும்னு அல்லாஹ் விரும்புறாங்க. ஸோ அதுல இந்த இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நடந்துச்சு. ஆனா அதுக்கு வந்து அவங்க பொறுமையோட வந்து இருந்திருந்தா அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம்பிள் அவங்களுக்கு தெளிவு பெற. ஏன்னா நம்ம எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத தான் பார்க்கமே தவிர பேக்ரவுண்ட்ல நடக்கிற விஷயம் நம்ம வந்து நம்மளுக்கு அந்த அளவு தெளிவா தெரியல. ஏன்னா அல்லாஹ் நம்மளுக்கு எது தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் தெளிவுபடுத்துறாங்க. அதுல அந்த குரு சொல்றாரு, கடைசி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றாரு, இந்த போட் ஓட்டப்படுறதுக்கு காரணம் இந்த மாதிரி பின்னாடி ஒரு ராஜா வராரு இந்த போட்டெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு. ஸோ அந்த சின்ன ஓட்ட போறது மூலமா அந்த போட்டை நம்ம வந்து காப்பாத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நான் சம்டைம்ஸ் வந்து நிறைய ஒரு சிலருக்குலாம் சின்ன சின்ன பிரச்சனை வரும். எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன பிரச்சனையா வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்படி இல்லை. நிறைய பெரிய பிரச்சனை இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு சளி வரலாம், ஒரு சின்னதா பைக் ரிப்பேர் ஆகலாம், ஒரு பெரிய பெரிய பிரச்சனைல இருந்து பாதுகாக்கிறதுக்கு அல்ல சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம அதை வந்து நம்ம பெரிய லெவல்ல பாக்குறதுக்கு அந்த ஒரு விஷன் நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம நம்பிக்கையை வந்து மென்மேலும் மேம்படுத்தணும். கடவுள் மேல இருக்க நம்பிக்கையை மேம்படுத்தினா அந்த மாதிரி விஷன் எல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு கத்துக் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த குருவுக்கு கிடைச்ச அந்த விஷன் வந்து மோசஸ் கிடையாது. ஏன்னா அந்த குருவோட வழி வேற, அவங்க பண்ண வேண்டிய வேற, அவரோட நிலை வேற, எல்லாமே வேற. ஏன்னா அவரோட வழி வேற, அவரோட பண்ற எல்லாமே வேற. மோசஸ் மோசஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன். அவருக்கு வந்த வாழ்வியல் வேற, எல்லாமே வேற வேற. ஸோ ஒவ்வொரு மனிதருக்கும் இண்டிவிஜுவல் மனிதருக்கும் வேற வேற வாழ்க்கை முறைகள் இருக்கு. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், வேலைக்கு போறோம், கடைவெளிகளுக்கு போறோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போறோம், நிறைய பேரை சந்திக்கிறோம், நம்ம நண்பர்களை, உறவினர்களை, சக மாணவர்களை, வேலை பண்றவங்களை, முதலாளிகளை, ஆசிரியர்களை, அது மாதிரி நிறைய பேரை சந்திக்கிறோம். நம்ம சந்திக்கப்ப என்ன பண்றோம்னா அவங்கள்ட்ட நார்மல் கன்வர்சேஷன் ஓகே. ஆனா அவங்க இல்லாத பட்சத்துல பணமே கொடுக்க மாட்டாருப்பா, எங்க பாஸே இருக்கட்டும், பணமே கொடுக்க மாட்டேன், எப்ப பார்த்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காரு, எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்காரு. ஆனா அவர் எதுக்காக அது பண்றாரு, என்ன நடக்குது பேக்ரவுண்ட்ல அப்படின்றது நம்ம அதை பத்தி யோசிக்க மாட்டோம். ஒருவேளை நம்ம நினைப்போம் இவர் காசே கொடுக்க மாட்டாருப்பா அப்படின்னு நினைப்போம். மேபி அந்த ஒரு காசை சேர்த்து இன்னும் ஒரு 100 பேருக்கு வேலை போட்டு கொடுக்குறோம்னு நினைக்கிறது இன்னும் ஒரு உயரிய விஷன். அதை வந்து நம்மளுக்கு வந்து அல்லாஹ்க்கும் அவருக்குமானது, நம்மளுக்கு அதை பத்தி தெரியாது. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ, நம்மளுக்கு என்ன அல்லாஹ் கொடுக்குறாங்களோ, நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதை பாஸ் தரணும் அப்படின்றத விட்டுட்டு அல்லாஹ் கிட்ட இருந்து நம்மளுக்கு இது வேணும், அல்லாஹ் நம்மளுக்கு தருவாங்க, இவர்கிட்ட இருந்து இல்லை, எப்படினாலும் அல்லாஹ் நம்மளுக்கு தரதான் செய்வாங்க. ஸோ அப்படின்றத நம்ம
நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேலி கிண்டல் செய்யறதெல்லாம் வந்து சின்ன வயசுலயே பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம நார்மலா நம்ம நம்பிக்கையாளர்கள் பேசுறப்ப யாராவது கிண்டல் செஞ்சா கூட இதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்றத வந்து நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்றது ரொம்ப சரியான விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்களோ உறவினர்களோ ஏதோ ஒரு கடையில ஏதோ போய் வாங்குறப்போ கூட இந்த கடையில வாங்கவே வாங்காதீங்கப்பா, நல்லாவே இருக்காது. அதாவது அந்த பொருள் இந்த இதுல தரம் இன்னும் பெட்டரா இருக்கும் இந்த விலைக்கு அப்படின்னு சொல்றது இஸ் டிஃப்ரெண்ட். இங்க வாங்காதீங்க, மேபி அடுத்த நாள் இன்னும் தரத்தை அவன் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல சில விஷயத்த பண்ற வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ் தான் அதை, அல்லாவும் அவனுக்குமானது அந்த விஷயங்கள்லாம். நம்ம வந்து இந்த கடையில வாங்க இங்க நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துரைக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இருந்தா நம்ம பொது பொது சபையில சொல்லலாம். இப்போ எங்க பாஸே வந்து என்ன திட்டுறாரு அப்படின்னா, நான் தப்பு பண்ணியிருக்கேன் இல்ல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் என்ன சொல்றாருன்னா, தனிமையில சொன்னா நான் கரெக்ட் பண்ணிக்க இன்னும் ஒரு இதுவா இருக்கும். அதுவே பொது வெளியில சொல்றப்போ எனக்கு அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாது, ஒரு நெருடலான சுச்சுவேஷன்ல இருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு கிரிட்டிசைசேஷன், ஒரு விமர்சனத்தை கூட எந்த மாதிரி நிலைமையில எப்படி எப்படி சொல்றது அப்படின்றத வந்து நம்ம நிலைமை அறிஞ்சு சொல்லணும். ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்துல இருப்பாங்க, மேபி அவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கலாம். அதை வந்து நம்ம தனிமையில் இருக்கிறப்ப சொல்லலாம், பொதுவெளியில் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம வந்து யாரையுமே வந்து நடை உடை பாவனை அவங்களோட ஸ்லாங்கை வச்சோ எதுவுமே வந்து அவங்களோட சமுதாய நிலையை வச்சோ மதிப்பெண் வச்சோ அவங்க எப்படி படிக்கிறாங்க, எவ்வளோ மார்க் வாங்குறாங்க அப்படின்ற வச்சு. ஏன்னா காலேஜ்லாம் பார்த்துருக்கேன், நிறைய இடத்துல பார்த்தோன்னா இந்த கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளாக இருந்தால் ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்க, இந்த இந்த ஆளுங்களா இருந்தால் இப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி படிக்கிற ஆளுங்கலாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க, படிக்காத ஆளுங்கலாம் டிஃப்ரெண்ட்டாக. அந்த பாகுபாடெல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்க, இருந்தாலும் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்றது நம்ம சக மனிதர்களுக்கும் நம்மளோட பிள்ளைகளுக்கும் சொல்லி. ஏன்னா சின்ன வயசுலயே நம்ம வேறுன்றதே நம்ம ஒரு நல்ல ஆணித்தரமான வேரை நம்ம வந்து ஊன்றிட்டோம் அப்படின்னா அது வளர்றப்போ இன்னும் பிரைட்டான ஒரு ஃபியூச்சரா கிடைக்கும். ஒரு நல்ல இன்னும் பெட்டரான கடவுள் நம்பிக்கையில நல்ல இன்னும் வேரூன்றி போன ஒரு மனிதனா வந்து வாழ்க்கையில வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம வந்து பிரயத்தனம் பண்ணணும், இன்ஷா அல்லாஹ். அப்புறம் வந்து அல்லாஹ் சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. 49:12 சொல்லியிருக்காங்க, சந்தேகம் என்பது பாவகரமானது. நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான் எந்த சந்தேகத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு சிறு அளவு சந்தேகம் கூட பாவகரமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தேகம் கூட யாரு மேலேயும் நம்ம வைக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நம்ம கொடுப்போம். ஏன்னா அல்லாஹ் தான் எல்லாம் நடத்துறாங்க. அல்லாஹ்க்கு தெரியும் எந்த சூழ்நிலையில எப்படி யாரை வந்து வழிமுறைப்படுத்தணும் அப்படின்றது தெரியும். அப்புறம் பாத்தீங்கன்னா கடவுளுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் 49:13 வருஷத்துல சொல்றாங்க, நம்ம என்னதான் ஒரே பேர்ல இருந்து வந்திருந்தாலும், ஒரே ஆண் பெண்ணில இருந்து நம்ம ஆதம் ஏவாள்ல இருந்து படைக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவுல வேறுபடுத்தியிருக்காங்க. மக்களுக்கு இடையில் வேறுபடுத்தி காண்பதற்கான ஒரே அளவுகோல், மக்களே ஒரே ஆண் மற்றும் பெண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்தோம், மேலும் நீங்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்வதற்காக உங்களை வெவ்வேறு சமூகமாக இனங்களாக ஆக்கினோம். கடவுள் பார்வையில் உங்களில் மிகச்சிறந்தவர் நன்னெறி மிக்கவரே. அதாவது யார் நன்னெறியில் சிறந்தவரோ அவர் தான் கடவுள் பார்வையில் மிகவும் சிறந்தவர், மற்ற எதுவுமே இல்லை. அதனால நம்ம மற்ற யாருமே சந்தேகப்படுறதுக்கோ எந்த இது பண்றதுக்கோ, ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஐடியாஸ் வேற இருக்கும், அவங்க வியூஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ அல்லாஹ் தான் பெஸ்ட் பிளானர். அல்லாஹ்க்கு தெரியும் எந்த பிளானை எந்த பர்சன் மூலமா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதை வந்து நம்ம நினைவில் கொள்ளணும். அப்புறம் 49:18 அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பாங்க என்னன்னா, வானங்களின் பூமியில் அனைத்து ரகசியங்களும் கடவுளுக்கு தெரியும், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் பார்ப்பவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது வந்து இந்த எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு, இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சது நமக்கு முன்னாடி நடக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா கடவுளுக்கு தான் எல்லா ரகசியமும், கடவுள் மேல நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு எல்லா ரகசியமும் தெரியுன்ற நம்பிக்கை கொண்டு நம்ம மற்ற எந்த விமர்சனங்களையும் பண்ணாம நம்ம அல்லாஹ் வந்து நம்மளுக்கு என்ன விதிச்சிருக்காங்களோ அந்த விதிப்படி நம்ம மென்மேலும் நம்பிக்கையை வந்து மேம்படுத்தி கொண்டே போகணும் அப்படின்றது என்னோட 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 கருத்து. ஏன்னா வந்து அல்லாஹ்க்கு தான் எல்லாம் தெரியும். எல்லா சிச்சுவேஷன்லயும் பாத்தீங்கன்னா அல்லாஹ்க்கு தான் எல்லாம் தெரியும். அவர் நீங்க என்ன பண்ணாலும், நீங்க என்ன பண்றீங்கன்றது மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அல்லாஹ் கண்டிப்பா தெரியும். அப்புறம் யார் யார் கூட எல்லாம் வந்து இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா,
யார் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அதாவது என்னன்னா எத்தகைய 5:57 சொல்லியிருக்காங்க, எத்தகைய யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் முந்தைய வேதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் உங்களை மார்க்கத்தை கேலியும் பரிகாசம் செய்கின்றவர்கள் நட்பு கொள்ளாதீர்கள், அன்றே நம்ப மறுப்பவர்கள் நீங்கள் நட்பு கொள்ள வேண்டாம், நீங்கள் மெய்யாகவே நம்பிக்கையாளராக இருந்தால் நீங்கள் கடவுள் மீது பக்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மார்க்கத்தை வந்து கேலி பரிகாசம் செய்கிறவங்க கூட நட்பு கொள்ள வேண்டாம், அதை கிரிட்டிசைஸ் பண்றவங்கள நட்பு கொள்ள வேண்டாம், அவங்கள வந்து இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இது இது எல்லாமே ஓகே, இது எல்லாமே வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நடக்கிறப்போ, யாராவது கிரிட்டிசைஸ் பண்றப்போ டோட்டலா வந்து அவங்க கிட்ட நட்பு கொள்ளாம இருக்கிறது ஓகே. ஒரு ஒரு டைம்ல வந்து நம்ம அங்கதான் இருக்கோம், அந்த டைம்ல வந்து ஒரு கேலியான கூற்று வருது, அப்ப நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு 73:10 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. மேலும் அவர்களுடைய கூற்றுக்களை எதிர்கொள்ளும் போது உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து இருப்பீராக, மேலும் அழகியதொரு முறையில் அவர்களை அலட்சியம் செய்து விடுவீராக. ஏன்னா அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும், அல்லாஹ் இஸ் ஆல் நோயிங். ஸோ அல்லாஹ் கிட்ட விட்டுட்டு அதை அழகிய முறையில் அலட்சியம் செய்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுக்கு தெரியும் அல்லாஹ் தான் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் மேல உறுதி கொண்டு அவங்க என்ன சொன்னாலுமே நம்ம காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எந்த இன்டர்னலா எதுவும் அஃபெக்ட் ஆகாது. நம்ம அவங்க சொல்றதை கேட்டுட்டு ஓகே கருப்பா இருக்காங்க, வெள்ளையா இருக்காங்க, இல்ல நெட்டையா இருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம கேட்டுட்டு நம்ம மனசுக்குள்ள எடுத்தோம்னா நம்ம அதை பத்தி வரி பண்ணி அந்த விமர்சனத்துக்கான வரி பண்ணி நம்மளை வந்துட்டு தாழ்த்திப்போமே தவிர நம்ம உயர்த்துறதுக்கு அல்லாஹ் வந்து உதவி புரியணும்னா நம்ம அல்லாஹ் மேல நம்பிக்கையை வந்து மென்மேலும் உயர்த்திட்டே போனாதான் அந்த ஒரு இது கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, கூறும் ஒவ்வொருவரும் தனது நம்பிக்கைக்கு ஏற்பவே செயல்படுகின்றனர். 17:84 சொல்லியிருக்காங்க. கூறும் ஒவ்வொருவரும் தனது நம்பிக்கைக்கு ஏற்பவே செயல்படுகின்றனர், மேலும் சரியான பாதையில் வழிநடத்தப்பட்டவர் எவர் என்பதை உங்கள் ரட்சகர் நன்கறிவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல என்னன்னா, நம்ம வந்து நம்ம நம்பிக்கையை உயர்த்த அல்லாஹ் நம்ம இன்னும் மென்மேலும் நன்னெறியில செலுத்துவாங்க அப்படின்றதுதான் அல்லாஹ் இங்க குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா அவன ஃபினிஷிங் நோட் பார்த்தீங்கன்னா 10:58 நம்பிக்கையாளர்களுக்கு ஆனந்தம் அப்படின்னு சொல்லி சப் டாபிக்ல கூறும் கடவுளின் அருளை கொண்டும் கடவுளின் கருணையை கொண்டும் அவர்கள் பெருமகிழ்வு அடைய வேண்டும், அவர்கள் சேகரிக்க முடிந்த எந்த செல்வத்தையும் விட இது மேலானது. கடவுளோட அருள் அவரோட கருணை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆனந்தம் தரும். ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா எந்த செல்வமும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. எந்த விஷயமும், செல்வம் மட்டும் இல்லை, எந்த விஷயமும், அது தொழிலாக இருக்கட்டும், ஒரு சகோதரர் நம்ம கூட இருக்க சகோதரர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா சக மனிதர்களாக இருக்கட்டும், யாருமே அந்த எதுவும் அவங்களோட விஷயம் எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா அல்லாவோட அருளும் கருணையும் தான் இம்பார்ட்டன்ட்டு. கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறது மூலமாக அது மென்மேலும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கையை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மூலமாக நம்ம வந்து இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறத விஷயத்தையோ அதுக்கப்புறம் வந்துட்டு கிண்டல் பண்ணுற விஷயத்தையோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் வந்து நம்மளோட கடவுள் நம்பிக்கையை மென்மேலும் உயர்த்தி நம்ம நேரிய வழியில் அல்லாஹ் வந்து நம்ம வழி நடத்தணும்னு சொல்லி ஒரே முடிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.